மா பசிக்குதுமா. வாப்பா வா, முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. என்னம்மா ஸ்வீட் வைக்கிற? என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு வந்திருந்தவங்க கொண்டு வந்தாங்க. யாருமா வந்திருந்தா? உங்க சீஃப் டாக்டர். அவரா? எங்கிட்ட எதுவும் சொல்லலையே. பெரியவங்களா சேர்ந்து முதல்ல பேசிக்கலாம்னு நினைச்சார் போல, அதான் உங்ககிட்ட சொல்லல. அவரோட பொண்ண உனக்கு தரணும்னு அவர் விருப்பப்படுறாரு. ரொம்ப நல்ல குடும்பம், கௌரவமான மனுஷன், பொண்ணு அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்கு, குணமான பொண்ணா இருக்கும்னு தோணுதுடா. எதுக்குமா இவ்ளோ பேசுறீங்க? இது நல்ல சம்பந்தம்னு தோணுது மகேஷ். நீ என்ன சொல்ற? என்னம்மா இப்படி பேசுறீங்க? நான் அபியை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? மறக்கலடா, ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியலையே. மகேஷ், எனக்கு வயசாயிடுச்சு, நீ எனக்கு ஒரே பையன், என் உலகமே நீதான். சரியான நேரத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது தப்பா? அந்த அபி மாட்டேன்னு சொல்லிட்டா, அவ சம்மதிப்பான்னு இன்னும் நீ ஏன் காத்துட்டு இருக்கணும்? வேணான்னு சொன்னது நம்ம விட்டுட்டு போறதுக்கு அபி சாதாரண பொண்ணு இல்லம்மா. உங்ககிட்ட பாக்குற மன உறுதிய, பொறுமைய நான் அபிகிட்ட பாக்குறேம்மா. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அவங்கள அவ்வளவு பாடுபடுத்திருக்காரு. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுமையா வாழ்ந்து இன்னைக்கு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிக்கிட்டு வாழற பொண்ணுமா அவங்க. நீங்க தான் என் அம்மான்னு என் மனசுல பதிஞ்சிட்டா மாதிரி அபிதான் என்னோட ஒய்ஃப்னு என் மனசுல பதிஞ்சு போச்சுமா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அபிதான் என்னோட ஒய்ஃப். ப்ளீஸ்மா, என்னோட இந்த விருப்பத்துக்கு நீங்க தடை சொல்லாதீங்கம்மா. நான் வேணான்னு சொல்லல மகேஷ், வீடு ஏறி போய் அந்த அபியை எனக்கு மருமகளா கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க சைட்ல தானே ஒத்து வரணும். அம்மா, நம்ம பேசி அபியோட மனசை மாத்துவோம். மறுபடி பேசினா மாறாத மனசே இல்லம்மா. எங்களோட சைக்காலஜிக்கு இதான் அடிப்படை. பேசுவோம்மா. பேச பேச கல்லும் கரையும் சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஆல் மனுஷன் மனசு, அதைய மாத்த முடியாது. ப்ளீஸ்மா, நீங்க அபி வீட்ல மறுபடியும் போய் பேசணும். சரிடா, பேசுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. Cheers. நல்லா சாப்பிடுங்க. எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் நான் இந்த பார்ட்டியை வைக்கிறேன். நல்லா அனுபவிச்சு சாப்பிடுங்க. அப்படியே எத்தனை பார்ட்டிங்க எப்பேற்பட்ட ஸ்டார் ஹோட்டல வச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ டெபிட் கார்டு, எவ்வளோ கிரெடிட் கார்டு, எல்லாம் கையை விட்டு போச்சு. இப்போ விட்டதை பிடிக்கணுங்கிற வெறியோட இருக்க. திருவேங்கடம் சார், யூ டோன்ட் வரி. உங்கள மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு வேணும். ஐ மீன், நம்ம பிசினஸுக்கு வேணும்னு சொல்ல வந்தேன். ஓகே, இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திராவில் சீக்கிரமா கடையை போடணும். 3ஆம் பேருக்கு தெரியாம ஒரு நண்பர்கிட்ட இருந்து பணத்தை கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா கடையை போட்டு காசு அள்ளணும். என் சிக்கல் எல்லாம் தீரணும். கூட்டாளி, நம்ம சாருக்கு பிசினஸ் பத்தி கொஞ்சம் நல்ல விளக்கமா சொல்லுங்க. அது ரொம்ப சிம்பிள் சார். ஊருக்குள்ள கடையை திறந்து பாதி விலைக்கு பொருள் தரேன்னு நோட்டீஸ் கொடுக்கணும், தரவும் செய்யணும். என்ன, முதல்ல 10 பேர் தயங்கி பணத்தை கட்டுவான். அப்புறம் அவனுக்கு டிவி, சைக்கிள், மப்பட்டுன்னு சொல்லி பாதி விலைக்கு அவனுக்கு தட்டி விட்டுடணும். பாதி விலைக்கு இதெல்லாம் தரதா? ஆமா சார், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி வாங்கிட்டு போறவன் ஊருக்குள்ள நம்ம கடையை பத்தி சொல்லுவான். அவ்வளவுதான். சீப் ரேட்டுக்கு பொருள் கிடைக்குதுன்னு கியூல நின்று பணத்தை கட்டுவாங்க. அப்படியா? ஆமா சார், நம்ம ஜனங்களோட சைக்காலஜி அதான். சீப் ரேட்டுக்கு பொருள் கிடைக்குதுன்னா ஏமாறதுக்கு வருஷம் கட்டி நிற்பாங்க. நூற்றுக்கணக்கான பேர் 1000, 2000, 10,000ன்னு பணத்தை கட்டுவானுங்க. நம்ம கல்லா கட்டிடுவோம்.
என்ன பொருள் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கு, இதோ பின்னாலே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி லேட் பண்ணிட்டே இருப்போம். மொத்தமா 50-60 லட்சம் கிடைச்ச உடனே கம்யூனிட்டி இல்ல, அவ்வளவுதான். எக்கச்சக்கமான லாபம் சார். இந்த மாதிரி எந்த பிசினஸ்லயும் கிடைக்காது சார். ஏங்க இது பிசினஸ்னு சொல்லாமா இல்ல அசல் ஃப்ராட் தனம்னு சொல்லாமா? தம்பி, அதையே நாம அப்படி நினைக்கணும். பொதுவா எல்லாரும் பிசினஸ்ல ஃப்ராடு வேலை பண்ணுவாங்க. நாம ஃப்ராடு வேலையவே பிசினஸா பண்றோம், அவ்வளவுதான். என்ன மாட்டினா சிக்கல், ஆனா நாம மாட்டிக்கூடாது. சாமர்த்தியமா பண்ணா நீங்க விட்டதை பிடிச்சிடலாம். எது எப்படி இருந்தாலும் நான் விட்டதை பிடிக்கணும். அதுக்காக நான் எந்த ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கேன். பணத்தை சாக்குல மூட்டையா கட்டி அள்ளிக்கிட்டு வந்துடலாம், கவலையே படாதீங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் ஒரு விஷயம், இதுக்கு என் பையனை தான் அனுப்ப போறேன். அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. பாவம், அவன் முன்ன பின்ன அளவும் இல்லாதவன். நீங்க பணத்தையும் பையனையும் கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்க மனசு குளிர மாதிரி எல்லாம் நடக்கும். அதுக்கு நாங்க பொறுப்பு. இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. உங்களை நம்பித்தான் ஒப்படைக்கிறேன். இந்தாங்க. எங்களை நம்பிட்டீங்கல்ல, இனிமேல் நல்ல காலம் தான் உங்களுக்கு. ஆமா, நாம All the ஜெயிக்கிறோம். best. ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணலாம். என்ன மிஸ்டர் மகேஷ்? நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும் டாக்டர். இல்ல இருந்தாலும் அவங்க வசதி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன அபி, நெக்ஸ்ட் வீக் ஆபரேஷன் ரெடி பண்ணிடலாமா? ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், சொல்லுங்க மிஸ்டர் நாராயணன். ஆப்ரேஷனை கொஞ்சம் தள்ளி போட முடியுமா? நாராயணன், we are already late. தவிர தள்ளி போடுறதுக்கு இது ஒன்றும் ஃபங்க்ஷன் இல்லை. நம்ம தள்ள நமக்கு தான் ப்ராப்ளம். அது இல்லை டாக்டர், ப்ளீஸ். நான் சார், டாக்டர் ரொம்ப பிஸியானவர். அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஆபரேஷனை தள்ளி போட்டா நெக்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இல்லை டாக்டர், டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டை விட என்னோட மனசு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ சே டாக்டர்? டாக்டர் மகேஷ், அவர் சொல்றதும் கரெக்ட். அவருடைய விருப்பப்படி ஆபரேஷன் வச்சுக்கலாம். இப்போ வேண்டாம், நெக்ஸ்ட் மந்த் என்னோட விசிட் இருக்கு, அப்ப வச்சுக்கலாம். ஓகே? தேங்க்யூ டாக்டர். என்ன அபி, உங்களுக்கு ஓகே தானே? ப்ளீஸ். சரி, நெக்ஸ்ட் மந்தே வச்சுக்கலாம். அப்ப நாங்க கிளம்புறோம் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. வாங்கப்பா. ஏன்பா இப்படி ஆபரேஷனை தள்ளி போட சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, என் மனசுக்குள்ள ஒரு சின்ன சங்கடம். சங்கடமா? என்ன சங்கடம்? ஆப்ரேஷன்ல நான் பொழைச்சா ஓகே, ஒருவேளை நான் பொழைக்கலன்னா என்ன ஆகும்? என்னப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உள்ளதான் சொல்றேம்மா. ஆபரேஷன்ல நான் பொழைக்காம இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உன் கூட இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேம்மா. அதனாலதான் ஆபரேஷனை தள்ளி போட்டேன். அப்பா ஏன்பா இப்படி நிலைமை புரியாம பேசுறீங்க? போன் வருது பார், போன் வருது பார். போன் அட்டன் பண்ணு முதல்ல. ஹலோ. சொல்லுங்க சார். உடனேயா? எங்க சார்? ஓகே சார், வரேன். ஓகே. என்னம்மா? இப்பவே அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்க்கு வர சொல்றாங்க. நுங்கம்பாக்கம் போகணும். அவ்வளவுதானே, கிளம்பு. நீங்க? நான் இப்படியே வீட்டுக்கு போறேன். இல்லப்பா, நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு தான் போவேன். என்னம்மா அர்ஜென்ட் மீட்டிங்னு சொல்ற? என்ன வீட்டில் டிராப் பண்ணிட்டு அங்கே போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும்.
ஒரு வேலை பண்ணு, நானும் உன் கூட வரேன். அந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் என்ன வீட்டில் ட்ராப் பண்ணு. வேண்டாப்பா, உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆயிடும். இல்லம்மா, வீட்டில் போய் என்ன பண்ண போறேன்? சும்மா உட்கார போறேன். அதுக்கு உன் கூட இருக்கேனே. ஆ? வா 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 வா. அம்மா, ரிமெம்பர் ஒன் திங், ஒர்க் இஸ் வொர்ஷிப். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆனாலும் நீங்க ஆபரேஷன் இப்படி தள்ளி போட்டிருக்க கூடாது. இல்லம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான். என்னப்பா நீங்க நிலைமை புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு எதுவும் பேசக்கூடாது. மீட்டிங் லேட் ஆச்சு. வா 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 வா. வாமா அபி, டைம் ஆச்சு. வா வா வா. வாங்க. அபி, என்னப்பா? நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வந்துரு. வேண்டாம்ப்பா, உள்ள ரிசப்ஷன் இருக்கு, அங்க உட்காரலாம். இல்லம்மா, நீ மீட்டிங் முடிச்சிட்டு வந்துருமா. நான் அப்படியே இங்க ஜாலியா வெளியே நின்று காத்து வாங்கிட்டு இருக்கேன். எப்படிப்பா? இருக்கேம்மா, நீ போ. நீ போய் மீட்டிங்கை நல்லபடியா முடிச்சிட்டு வா. போ 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 போ. ஓகே. அம்மா, நான் இங்க வெயிட் பண்றதுனால நீ டென்ஷன் ஆயிடாத. நல்லபடியா மீட்டிங் முடிச்சிட்டு வா. ஓகே? போர் அடிச்சா? போர் அடிச்சா நான் உள்ள வந்துட்டு போறேன். ஓகே? ஓகே. ஆல் தி பெஸ்ட். Thank you. குட் லக். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா அபி, உட்காரு. காஃபி? நோ தேங்க் யூ. அபி, நம்ம பிசினஸ்ல ஒரு பக்கம் இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில உன்னை பத்தி என்னோட அப்சர்வேஷன் என்ன தெரியுமா? என்ன மேடம்? நான் நிறைய விஷயங்கள் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். என்ன பார்த்தா? எஸ், தனி மனுஷியா எந்த பேக்ரவுண்டும் இல்லாம போராடி மேல வர துடிக்கிற உன்னோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த விஷயத்துல நீ என்ன மாதிரி இருக்க. ஆனா பொண்ணுங்கள பொதுவா ரொம்ப சப்மிசிவ். ஆம்பளை கிட்ட தன்னை முழுசா ஒப்படைச்சிட்டு ஒவ்வொன்றுக்கும் அவங்கள எதிர்பார்த்துட்டு நிக்கிறதே நம்ம பொம்பளைங்களோட வாழ்க்கையா போச்சு. அதுல இருந்து நீ வித்தியாசப்பட்டு போராடுற பாத்தியா? அதனாலதான் நான் உன்னை ரொம்ப மதிச்சேன். உன்னோட போர்க்குணம் எனக்கு பிடிச்சதுனாலதான் இந்த ப்ராஜெக்டை உன்கிட்ட கொடுக்கணும்னு விரும்புறேன். தேங்க்யூ மேடம். இப்ப திடீர்னு அதுல ஒரு சிக்கல் அபி. சிக்கலா? என்ன? சில பார்ட்னர்ஸ் எல்லாம் என்னோட முடிவை அப்ஜெக்ட் பண்ணாங்க இல்லையா? அவங்க இப்ப பார்ட்னர்ஷிப்லயே பிரச்சனை கிளப்புறாங்க. அவங்களால பினான்சியலாவும் நெருக்கடிகளை எனக்கு கொடுக்க முடியுது. எனக்கு மனசே இல்ல அபி. இருந்தாலும் வேற வழியே இல்லை. எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட முழுசா சொல்லவும் முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் கம்பெனியோட உள் விவகாரம். புரியுது. சோ வேற வழி இல்லாம இந்த ப்ராஜெக்டை டிராப் பண்ண வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன் அபி. டிராப்? இது உன்னை எவ்வளவு தூரம் அப்செட் பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனஸ்டா சொன்னா இதுல நானே ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் அபி. ஐ எம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே மேடம். டேக் இட் ஈஸி அபி. கண்டிப்பா அடுத்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும். லெட்ஸ் ஒர்க் டுகெதர். ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் திஸ். பரவாயில்ல மேடம், நான் கிளம்புறேன். சரி.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உலகமே சுத்துற மாதிரி இருக்கும்ல? தெரியும். இந்த ப்ராஜெக்ட் சொதப்புனா நீ எப்படி உடஞ்சு போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த முறை உன்னை உடைச்சது நான் தான். The one and only ஆதித்யா. ஆச்சரியமா இருக்கா? பார்ட்னர்ஷிப் தகராறுன்னு உள்ள சொல்லிருப்பாங்களே, எல்லா தகராறும் என்னோட மூலையிலிருந்து தான் கலந்துருக்கு. Do you know one thing? முன்னையாவது நான் வெறும் பிசினஸ் மேன், ஆனா இப்போ கவர்மெண்டே என் பாக்கெட்ல இருக்கு. அபி, உன்னை நான் நிமிரவே விட மாட்டேன். உச்சன் தலையில உனக்கு தொடர்ந்து அடி விழுந்துட்டே இருக்கும். எது வரைக்கும் தெரியுமா? நீ மண்ணோட மண்ணா அலுந்தி போற வரைக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. You got it? வந்துட்டியாமா? மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சுப்பா. அந்த என்ஆர்ஐ ப்ராஜெக்ட் பண்றோம்ல, அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் அவ்வளவுதான். அப்படியா? ஆமா பி, நான் தெரியாம கேக்குறேன். இந்த ப்ராஜெக்ட் பண்ணா நிறைய லாபம் கிடைக்குமா? நிறைய கிடைக்கும்பா. ஆஹா, சரியா பண்ணா நிறைய லாபம் கிடைக்கும். கிடைக்கும்பா. கிடைக்கும் கிடைக்கும், உனக்கு கிடைக்கணும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அம்மா, நீ முன்னேறத பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்படணுமா? அதை பார்த்து நான் பெருமைப்படணுமா? அதை நான் பார்க்கணும். அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இருப்பேன்ல? ஐயோ, கண்டிப்பா இருப்பீங்கப்பா. நான் பார்ப்பேன். என் மகளோட வெற்றியை நான் பார்ப்பேன். இந்த கட்டடம் என்னமா ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் கால் தூசி. இதுக்கு மேல நீ கட்ட போற, அதை நான் பார்க்க போறேன், கர்வப்பட போறேன். அது வரைக்கும் நான் வாழணும், வாழ்வேன், வாழ்வேன். கண்டிப்பா வாழ்வீங்கப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. எனக்கு அந்த நம்பிக்கை நீங்க நல்லா இருக்கு. ஆயிடுவீங்க. ஆயிடுவேன், ஆயிடுவேன். நீங்க நல்லா ஆயிடுவீங்க. என்னடா ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. தைரியமா இரு. எனக்கு ஒண்ணும் ஆகாது.